கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக நம்முடைய பாவங்கள் எல்லாம் எடுத்து போட்டு நமக்காக ஜீவனை விட்டவர் இன்றும் நம்மோடு உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் துதித்து பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சிறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, உன்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் முற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் முற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நாம் தேடி போகவில்லை, எம்மை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஆம், நாம் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே நம்மை தேடி இயேசு கிறிஸ்து வந்தான். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மீட்டெடுத்து சிலுவையில் சுமந்து நமக்காக உங்களுக்காக தம் ஜீவனை விட்டார். இன்றும் நம்மோடு ஜீவிக்கிறார். நாம் எப்பெல்லாம் கூப்பிடணும் அப்பெல்லாம் நம்மளோடு நோக்கி வருவார். நாம் விசுவாசத்தோடு கூப்பிடும் போதோ நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து அற்புதங்களை செய்வாராக. ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் கூட ஒரு புதிய செய்தியுடன் நாம் கர்த்தரை நினைத்து அவர் வசனத்தை தியானிப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:17 படிக்கின்றேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பறவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான். பறவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வசனம் சொல்லுது இல்லையா? கிறிஸ்துக்குள் இருந்தால் மட்டுமே பறவைகள் எல்லாம் ஒழிந்து போயிட்டு எல்லாம் புதுசாக மாறும். இதுதான் இன்றைய நாளில் நாம் பார்க்க போகின்ற வார்த்தைகள். இதை நோக்கி நம்முடைய வசனத்தை தியானித்து நாம் கடந்து செல்வோம். எப்படி நாம் கிறிஸ்துக்குள் இருப்பது, எப்படி நாம் புது சிருஷ்டியாக மாறுவது, எப்படி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போவது என்பதை குறித்து நாம் தியானிக்கும் போது கர்த்தர் வார்த்தைகள் என்ன சொல்றது, அவர் எப்படியெல்லாம் இருக்க சொல்கிறார், எப்படியெல்லாம் அவர் இருந்தார் என்பது நிறைய பேருக்கு தெரியும். கிறிஸ்து அறியாத மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்பவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய பாவங்களை எல்லாம் எப்படி மன்னித்தார், எப்படி நம்மளை புதிய மனுஷனாக மாற்றுவார் என்பதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மக்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் எப்படி நம்மளை ரட்சிப்பார், எப்படி நம்மளை புதிய மனுஷனாக மாற்றுவார் என்பது. இருந்தாலும் சில பேருக்கு கிறிஸ்துவில் அறிந்து கொண்டிருந்தாலும் அதை கிறிஸ்துவை பற்றி உணராமல், தெரிந்து கொள்ளாமல் இன்னும் பாவத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். மது, போதை, தவறான பழக்கங்கள், இச்சைகள் என்று தவறான பாதையில் சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மக்களும் கிறிஸ்தவ மக்களும் எல்லாருமே தான். இந்த காலம் அப்படிப்பட்டது. இப்படிப்பட்ட காலங்களில் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஏன் அப்படிலாம் நடக்குது, எப்போ நம்ம மாறுவோம், எப்போ நமக்கு புது வாழ்வு கிடைக்கும் என்று சில பேர் யோசிப்பாங்க. எப்படி நம்ம இந்த பாவத்தில் விடுதலை கிடைக்கும்னு சொல்லி யோசிப்பாங்களே தவிர அந்த பாவத்தில் விடுதலை வெளியே வர மாட்டாங்க. அதுக்குள்ளேருந்தே தான் யோசிப்பாங்க. சண்டே சர்ச்சில் போயிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க, என் பாவத்தில் எடுத்து போடுங்கன்ட்டு. ஆனால் அதோடு அந்த ப்ரேயர் அங்கேயே நின்று வீட்டுக்கு வரும்போது திருப்பி அதே பாவத்தை தான் எடுத்து செய்வாங்க. அதே சண்டேயில் பிடிப்பாங்க, மற்ற பழக்கங்கள் இருக்கிறவங்களாம் வச்சுப்பாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எப்படி விடுதலை கிடைக்கும்? சர்ச்சுக்கு போனால் மட்டும்தான் ஒரு புதுசாக பிறந்த மாதிரி ஒரு உணவு. ஃபஸ்ட் வீக் மட்டும் கம்யூன் எடுப்போம். அந்த அப்பமும் தினத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். நம்ம பாவத்தெல்லாம் விட்டு விலகணும்னு சொல்லி நம்ம வேண்டுவோம். ஆனால் அதை கடந்து அடுத்த நாள் வரும்போதோ அதே பாவத்தை நம்ம செய்து கொண்டு இருப்போம். எப்படி நம்ம விடுதலை கிடைக்கும்? இந்த வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் மட்டுமே. கிறிஸ்துக்குள் எப்படி இருப்பது, எப்படி இருக்க வேண்டும்? அநேக செய்திகள் நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம், அநேக செய்திகள் நாம் கேட்டிருப்போம். எப்படி என்று இப்போதும் சொல்கிறேன். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், கிறிஸ்துக்குள் எப்படி இருப்பது என்றால் நாம் வசனத்தை படிக்கணும். இந்த பைபிள், இந்த வேதாகமத்தில் படிக்கும் போதோ அதன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் போய் நம்ம நடக்கணும். தினமும் ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கும் போதோ நமக்குள் இருக்கின்ற பாவங்கள், சாபங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிடும்.
நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா தடைகளும் ரிலீஸ் ஆகிடும். எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ சுகவீனங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ வலிகள், எத்தனையோ மனபாரங்கள் எத்தனையோ இருக்கும், கடன் பாரங்கள் எத்தனையோ இருக்கும். அல்லது விடுதலை நமக்கு வேணும் இல்லையா? எப்படி விடுதலை கிடைக்கும்? நாம் கர்த்தரின் வழியில் நடக்க வேண்டும், வசனத்தின்படி நடக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைகள் தான் பைபிளில் இருக்குது. அந்த புதிய ஏற்பாட்டில் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா கர்த்தரின் வாழ்க்கை, ஒவ்வொரு சீஷரும் சொல்லப்பட்ட சொல்லியிருக்கார்கள். அந்த வார்த்தைகளை நம்ம படிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது கர்த்தரின் வார்த்தைகள். அதை நம்ம பிடிக்கும் போதோ நிச்சயமாக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், எப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்தார், அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் மரண தருவாயில் இருக்கும்போது கூட நமக்காக, நம் பாவங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடினார். ஏன்னா அப்படிப்பட்டதான் இயேசு கிறிஸ்து. நாம் பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோக வந்தாராயா என்று நாம் பாடினோம் இல்லையா? நாம் பாவம் போக்கவே, நம்ம சாப்பை எடுக்க தான் தேவகுமாரனாக, மனுஷகுமாரனாக வந்தார். நம்மளை போல அவர் வந்தார். எதற்காக? நம்மளை ரட்சிப்பதற்காக. ஆனால் நாம் இன்னும் ரட்சிப்படையாமல் தான் இருக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பு இருந்தவர், அன்று சொன்னவர், அன்று அந்த மக்களுக்கு சொன்னவர், இன்றும் நமக்குள்ளே இந்த வசனத்தின் மூலமாக ஜீவித்து நமக்கு நம் மனசுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். வசனத்தை படிக்கும் போதோ அவர் நமக்கு சொல்வது போல தான் இருக்கணும். நம்ம வசனம் மட்டும் படிச்சுட்டு நம்ம வாயின் வார்த்தைகள் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. நம்ம வசனம் உள்ளத்திற்குள் வர வேண்டும். உள்ளத்தில் வந்தால் தான் நம்ம செயல்பாடுகள் சரியாக இருக்கும். நிறைய பேர் சாதாரணமாக படிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? சாத்தான் உள்ளே வந்துடுவான். அந்த பிட்வீன் கேப் இருக்கு இல்லையா? வசனம் படிச்சுட்டு வெளியே போனால் உலகக்காரர்கள் ஈடுபட்டுருவோம். அந்த பிட்வீன் கேப்பில் சாத்தான் உள்ளே பாவங்கள் செய்ய தூண்டுவான், தவறாக பேச வைப்பான், தவறான செயல் ஈடுபட வைப்பான். இதெல்லாம் நடக்கும்போது என்ன நடக்கும்? நம்மளுடைய வடிவிதனங்கள், நம் பாவங்கள்லாம் விலகி போகவே போவாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம் வசனத்தை மனசுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனசில் நம்ம வந்தால் மட்டும்தான் நம்ம உணர்வுபூர்வமாக உணர்ந்து நாம் பாவம் செய்ய தூண்டும் போதோ ஒரு பயம் இருக்கும். கிறிஸ்துக்குள் நாம் பயபக்தியோடு நாம் தியானிக்கணும், நாம் ஜெபிக்கணும், நம் வசனத்தை வாசிக்கணும். நாம் பாவம் செய்ய நினைச்சாலே ஒரு பயம் வரணும், ஒரு எச்சரிக்கை இருக்கணும். அது வசனத்தின்படி தான். வசனம் நமக்குள்ளே இருக்கணும், நமக்குள்ளே ஜீவிக்கணும், நம்ம உடம்பு முழுதும் இருக்கணும், நம்ம உதட்டில் இருக்கணும், கண்களில் இருக்கணும், நினைவில் இருக்கணும். அந்த வசனங்கள் அப்படி இருக்கும்போது தான் கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார். அப்போது தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகி போகும். நம் வாழ்க்கையில் புதிய மனுஷனாக இருப்போம். எத்தனையோ சிச்சுவேஷனில் இயேசு கிறிஸ்து நம்மளோடு தான் இருக்கிறார். எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். அது நம்மளே அறிஞ்சிருக்க மாட்டோம். ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்போம், அந்த இடத்துக்கு போக மாட்டோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஆனால் நம்மளை அன்றைய தினம் நம்ம காப்பாற்றியிருக்கோம், நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம். சொல்லப்போனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக மாமா அவர்கள் கொஞ்சம் உடல் பலவீனம், சுகர், ப்ரெஷர் எல்லாம் இருக்குது. எவ்ரி மந்த் செக்கப் போவார் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படி தான் இந்த மாதமும் செக்கப் போனார். டாக்டர் சொல்லிட்டாங்க அவருடைய பல்ஸ் ப்ளஸ் ஹார்ட் அந்த பம்பிங் லோவாக இருக்குது. எப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும், டேஞ்சர் ரோடாக போகணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, என் வயசு 80 ஆயிடுச்சு,
இனிமேல் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனாலும் டாக்டர்ஸ் வந்து ஒத்துக்கலை. இந்த பசங்க கூப்பிடுங்க பேசணும்னு சொல்லிட்டு பேசினாங்க. பேசின பிறகு தான் தெரியுது அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கார். கொஞ்சம் விட்டால் கூட மரணம் அவரை ஆட்கொள்ளும் என்பதை உணர்ந்திருக்கார்கள். ஆனால் அவருக்கு தெரியும் நம்ம இப்படியே இருந்துட்டு இப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனாலும் நம்முடைய தேவன் பார்த்து கொண்டே இருந்தார், கைவிட மாட்டார். அப்படித்தான் அன்றைய தினம் கூட சாதாரண செக்கப் போனவர் டாக்டர் மூலம் கண்டறியப்பட்டு அது உணர்த்தப்பட்டு யாருக்கு அவர் உறவுகளுக்கு உணர்த்தப்பட்டு அன்றைய தினம் அவருக்கு ஃபேஸ் மேக்கர் அந்த கருவி, ஏனென்றால் உடல் பலவீனம் இதே பலவீனமாக இருந்ததால் அந்த ஃபேஸ் மேக்கர் கருவி பொருத்தப்பட்டது. நார்மலாக நினைக்கலாம் ஃபேஸ் மேக்கர் எதற்கு என்று. ஃபேஸ் மேக்கர் என்பது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட். அது ஹார்ட்டை வந்து பம்ப் செய்யும், அதோட வேலை அதுதான். ஏன்னா இதயம் சிலரை பலவீனம் இருந்தால் அந்த ஹார்ட் பம்பிங் செய்யலைன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறக்க நேரிடும். ஸோ அதோட ஒர்க்கு அதுதான். ஃபேஸ் மேக்கர்ன்ற கருவியை பொருத்தினார்கள். இப்போது நலமாக இருக்கிறார்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, அவர் வெளியூர், அங்கேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு 1 hour ஆகும். இது வீட்டில் இருக்கும்போதும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது, ஹார்ட் அட்டாக் மாதிரி வருது இல்லையா? அப்படி வரும்போது என்ன நடக்கும், அந்த 10 நிமிஷத்தில் போனால் தான் அந்த உயிர் காப்பாற்றப்படணும் அப்படின்ட்டு இருக்குது. அந்த 10 நிமிஷத்தில் போகலன்னா அந்த உயிர் போயிடும். ஆனால் அன்றைய தினம் அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் ப்ரெஷர் லோ ஆகிடுச்சு, பல்ஸ் வீக் ஆகிடுச்சு, ஹார்ட் பம்ப் லோ ஆகிடுச்சுன்ட்டு கண்டுபிடிச்சதுனால அந்த தினம் உடனடியாக அதன் முதலுதவி செய்யப்பட்டு அவர் உயிர் காப்பாற்றப்பட்டது. சென்று பார்த்துக்கிட்டு வந்தோம். அவர் சொல்லும் போதோ இதெல்லாம் அவர் சொன்னது தான். நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், இன்னும் நீண்ட நாட்கள் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது, நீண்ட ஆயுள் இருக்கிறது, நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு அவர் சொன்னார். நீ இருக்க வேண்டும் என்பது கர்த்தரின் நியதி. ஏனென்றால் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க வயசாயிடுச்சு இனிமேல் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் யார் எப்போது எவ்வளோ நாள் இருக்க வேண்டும், ஆயுட்காலம் எப்படி இருக்க வேண்டும் கர்த்தருக்கு தெரியும். நாம் முடிவு பண்ண விஷயம் கிடையாது. நம்ம எவ்வளோ தான் நினைக்கலாம் இருந்து என்ன பண்ண போகிறோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. ஆனால் நம்மளை இந்த வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறது காரணம் இருக்குது இல்லையா? இப்போல்லாம் 70 years தான், அதுக்கு மேலே நம்ம தாங்கிறது கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட நம்ம பழக்க வழக்க உணவுகள் அப்படி இருக்கிறது. ஆனால் அன்றைய மனிதர்கள்லாம் 80-90 years எல்லாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கார்கள், 100 years வாழ்ந்து கொண்டு தான் இருக்கார்கள், இன்னும் வயல்வெளி வேலை செய்து கொண்டு தான் இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்த் இருக்குது அவருக்கு. ஆனால் இப்போ ஃபுட்டு வந்து 70 above தாங்கிறது இல்லை. ஆனால் அதையும் தாண்டி சில மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குதான். எந்த நோய் வந்தாலும் அந்த பாடி தாங்குது. அப்படி தான் இவருக்கும் மாமாக்கும் மறுவாழ்வை கொடுத்தார், ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். ஏன்னா கடைசி தருவாயில் அவர் காப்பாற்றப்பட்டு மற்றவர்களால் உணரப்பட்டு அந்த உயிர் காக்கப்பட்டது. தெரிலனா யாருக்குமே தெரியாது, உயிர் பிரிந்திருக்கலாம். சரியான நேரத்தில் கர்த்தர் உணர்த்தியதால் என்று அவர் நலமுடன் இருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, எல்லா சிச்சுவேஷன்லேயும் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கார். இன்னும் ஒன்று சொல்லணும்னா, அவர் ஒரு ஹிந்து தான், இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அவருடைய மகன், அவருடைய மருமகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நடந்து கொண்டிருக்கார்கள். அதன் மூலமாக தான் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் இருப்பதால் தான் அவர் மூலமாக அந்த குடும்பமெல்லாம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக தான் இவரும் காக்கப்பட்டார், புது வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். ஏனென்றால் மகன் செய்த ஜெபம், மருமகன் செய்த ஜெபத்தின் மூலமாக தான் இன்று இவர் காக்கப்பட்டார். இதுதான் நான் சொல்வேன்.
பாருங்க, குடும்பத்தில் ஒருத்தர் ரசிக்கப்பட்டால் அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மறுவாழ்வை அவர் பெற்றார். இப்படிப்பட்ட எத்தனையோ பேர்கள் இருக்கார்கள். ஆனால் அதை உணர்ந்திருக்க மாட்டாங்க. சரியான டைமில் உணர்ந்ததால காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. கொஞ்சம் லேட் ஆனால் கூட மிஸ் ஆகிடும், கரெக்டான டைமில் வந்தாங்க அப்படின்ட்டு. அப்படி தான் எங்கள் அப்பா கூட அப்படி தான், கரெக்டான டைமில் போனதால தான் உயிர் காப்பாற்று இன்று நலமாக இருக்கிறார். எத்தனை சிச்சுவேஷனில் இப்படி நடக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் நடக்கும். சில பேர் தவறி போயிட்டு அந்த உயிர் பிரிந்து போயிடுது இருக்கிறது, நிறைய பேரை பார்க்குறோம். ஆனால் சில பேரை இப்படி காத்திருக்கிறார் இல்லையா, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையால் தான். அந்த குடும்பத்தின் யாரோ ஒருத்தர் ஜெபத்தின் மூலமாக, துதியின் மூலமாக தான் மற்றவர்களாம் இயேசு கிறிஸ்து காத்து புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். அதை உணர்ந்திருக்க மாட்டார்கள். இப்போது செய்தியை கேட்கும் போதோ அவர் உணர்ந்து கொள்ளலாம், இயேசு கிறிஸ்து மகிமை எப்படிப்பட்டது, எப்படியெல்லாம் நம்மளை ரட்சிக்கிறார், நம்மளை காப்பாற்றுகிறார், அந்த மரணப்பிடியிலிருந்து நம்மளை எப்படி கை தூக்கி எடுத்து புது வாழ்க்கையை கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் நம்முடைய பாவங்கள் கூட அப்படிப்பட்டது தான். பாவத்தில் விழுந்து கிடந்து மரண தருவாயில் இருந்தாலும், அந்த போராட்டங்கள் பதில் இருந்தாலும், நம்மளை காட்பவர் இயேசு கிறிஸ்து தான். ஒரு குடும்பத்தில் கணவர் குடித்து கொண்டே இருந்தால் மனைவி ஜெபிக்கணும். மனைவி உண்மையாக ஜெபிக்கும் போதோ அந்த கணவர் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கொடுப்பார். அந்த ஜெபம் உண்மையுள்ளதாக, ஒரு விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்கணும். நம்ம ஜெபிக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும், கேட்டு விட்டுறக்கூடாது. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், கேட்கணும், ஒரு காரணத்துக்காக இருக்கக்கூடாது. நம்ம கேட்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், அதே தினமும் துதிக்கணும். ஏதோ நம்ம ஜெபிச்சிட்டோம், டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணும், துதிக்கும் போது தான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நம் வாழ்க்கையில் எத்தனையோ சிச்சுவேஷன்கள் இப்படி அமையலாம். ஒவ்வொருக்காக சொல்கிறேன், பாவத்தில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், எந்த பாவம் வேணால் செஞ்சுருக்கலாம், எது வேணால் நடந்திருக்கலாம். உங்களுக்கு விடுதலை வேணும்னா, ரட்சிப்பு வேணும்னா, இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கணும், துதிக்கணும், அவர் மகிமைப்படுத்தணும். ஒரே ஒரு தடவை இயேசுகிட்ட கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு மறு வாழ்க்கையை கொடுப்பார், உங்களை மறுரூபமாக்குவார். இதுதான் நிஜம். நம் வாழ்க்கைகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் இருக்கணும். நம் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டது தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண விஷயமா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றவர்களை புதிய மனுஷராக மாற்ற வேண்டும், புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். வசனத்தின் மூலமாக ஒவ்வொருவருக்கும், யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ அவர்களை விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய கர்த்தரின் வார்த்தைகளை சொல்லி அவர்களை புது சிருஷ்டியாக மாற்றி புதிய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தரின் வாஞ்சை. அதற்காகத்தான் அன்றைய தினம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு நம் பாவங்களெல்லாம் எடுத்து போட்டார். சிலுவையை சுமந்து நம் பாவங்களெல்லாம் எடுத்து போட்டார். இன்று நம்மோட ஜீவித்து நமக்காகவே காத்திருக்கிறார். இதுவரை நம் பாவம் செய்து கொண்டிருந்தால் விலகி கிறிஸ்துக்குள் வந்தால் நம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிட்டு எல்லாம் புதுசாக மாறும். இனிமேல் நம்ம செய்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது புதுசாக தான் இருக்கும். புதிய மனிதனாக மாற்றி கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளுக்கு புதிய ஜீவனை கொடுப்பார்,
புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பா, புதிய சந்தோஷத்தை கொடுப்பா, நம் வாழ்நாளெல்லாம் ஜீவிப்பா. கர்த்தரை நோக்கி வாங்க, நிச்சயமாக ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பா. இதை நான் சொல்ல, வசனம் சொல்லுது. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் படைவுகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதுதான், எல்லாம் புதிதாகும். உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாகும். இருட்டாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாகும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து இருக்கிறதா? யோசிக்காதீங்க, ஜெபம் செய்யுங்க, கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவே என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு விடுதலை கொடுக்க ஜெபிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்கள் இருள் நீக்கி வெளிச்சம் பிறக்கும். புதிய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நான் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இதோ நீர் இந்த உலகத்தில் வந்தது எங்கள் பாவங்கள் போக்குவதற்காக, சாபங்கள் நீக்குவதற்காக. எங்களை புதிய மனிதராக மாற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ஆசீர்வாதமாக, உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே, உங்களுடைய கிருபையினாலே, உங்களுடைய இரக்கத்தினாலே நீர் எங்கள் பதிலே எங்கள் புதிய மனிதராக மாற்றி எங்கள் ரட்சிப்பதற்காக நீர் எங்களுக்கு அதில் இறங்கி வந்தீரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்போது கூட செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பாவத்தில் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தி அவர் மாற்றத்தை கொடுக்க முடியாய், ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாத சாமி நீர் அவர் கரங்களை தொட்டு ஆசீர்வதிங்க. உமது கிருபையினாலே அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அந்த மனைவி, மகர்கள், பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர் பாவத்தில் விடுதலை கொடுங்க, சாபத்தில் விடுதலை கொடுங்க சாமி. நீரே தொடர்ந்து இறங்கி உமது ரட்சிப்பின் பாத்திரனாய நாங்கள் வாழும்படியாய், ஒரு ரட்சிப்பில் நாங்கள் இருக்கும்படியாய் சாமி. எங்கள் பழைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து போட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிதாக மாறும்படியாய், புதிய வாழ்க்கையை கொடுக்க முடியாது இருக்கிறாங்க. நீர் கொடுக்கின்ற இந்த புதிய வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தைகளை மட்டும் கேட்டு நாங்கள் நடக்கும்படியாய், உங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் இருக்க முடியாது, முன்னோக்கி மக்களாக இருக்க முடியாது இருக்கிறோம். நீரே தொடர்ந்து நடத்துங்க. இந்த செய்தி கேட்டு ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரோட நீரே மர்மமாக்குங்க, புதிய வாழ்க்கையை கொடுத்து அவள் ஆசீர்வதிக்க வழிநடத்துங்க. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த செய்தியை கொடுத்த இந்த நாவிற்காக, இந்த இடத்திற்காக ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு தொடர்ந்து எங்களோடு பயணிக்கும் எங்களது சிறு ஊழியர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த ஊழியத்தின் மூலமாக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மற்ற பிரயோஜனப்படும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தாவே, ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை காணும்படியான வார்த்தைகளாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து வழிநடத்துங்க சாமி, ஆசீர்வதிங்க. எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.